கர்நாடக முதல்வர் பதவியை சித்தராமையா ராஜினாமா செய்தார். கவர்னர் இல்லாததால் பதவி விலகல் கடிதத்தை அவரது சிறப்பு செயலாளரிடம் கொடுத்தார். துணை முதல்வர் சிவகுமார் கர்நாடகாவின் அடுத்த முதல்வராக பதவியேற்க உள்ளார். அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர். அதே சமயம் சித்தராமையா பதவி விலகக்கூடாது என வலியுறுத்தி அவரது ஆதரவாளர்கள் கர்நாடகா முழுவதும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜினாமா செய்த பின் சித்தராமையா கூறும்போது, எனது நீண்ட அரசியல் பயணத்தில் ஒருபோதும் அதிகாரம் செல்வத்தை தேடி ஓடியதே இல்லை. சொத்து சேர்ப்பது பற்றி நினைத்து பார்த்தது கூட இல்லை. கொள்கைகளில் ஒருபோதும் சமரசம் செய்தது கிடையாது. என் அரசியல் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். காங்கிரஸ் மேலிடம் ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க முன் வந்தது. ஆனால் அதை வேண்டாம் என்று கூறிவிட்டேன். தேசிய அரசியலில் ஆர்வமில்லை, மாநில அரசியலை போதும் என கூறிவிட்டேன். அரசியலில் தொடர்ந்து தீவிரமாக செயல்படுவேன். வகுப்புவாத சக்திகளை எதிர்த்து போராடுவேன் என சித்தராமையா கூறினார். 2023 கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் ஜெயித்த போது முதல்வர் யார் என்பதில் சித்தராமையா சிவகுமார் இடையே போட்டி நிலவியது. இருவருக்கும் தலா 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவி வழங்குவதாக காங்கிரஸ் தலைமை பேசி முடித்தது. அதன்படி முதல் 2.5 ஆண்டுகள் முடிந்த நிலையில் சிவகுமாருக்கு முதல்வர் பதவியை விட்டுக் கொடுத்திருக்கிறார் சித்தராமையா. 77 வயதான சித்தராமையா அடிப்படையில் ஒரு வக்கீல். 1980க்கு முன்பிருந்த 2005 வரை காங்கிரஸ் எதிர்ப்பாளராகவே இருந்தவர். 2006இல் மதச்சார்பற்ற ஜனதா தளத்திலிருந்து வெளியேறி காங்கிரஸில் சேர்ந்தார். 2013 முதல் 2018 வரை கர்நாடக முதல்வராக இருந்தார். 2023இல் மீண்டும் முதல்வர் பதவி கிடைத்தது. இதுவரை 9 முறை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்.